ஓம் சாந்தி. 16/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு மரணித்து வாழ்வதற்கு கற்பிக்கும் அற்புதமானதோர் ஆன்மீக ஒன்று கூடல் சத்சங்கம் இதுவேயாகும். மரணித்து வாழ்பவர்கள் மாத்திரமே அன்னங்கள் ஆகுகின்றார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரேயொரு அக்கறை என்ன? பதில்: விநாசம் இடம் பெறுவதற்கு முன்னர் நீங்கள் முழுமையடைய வேண்டும். ஞானத்திலும் யோகத்திலும் உறுதியானவர்கள் ஆகுகின்ற குழந்தைகள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற பொழுதுபோக்கை வளர்த்துக் கொள்கின்றார்கள். அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அவர்கள் ஜீனிகளைப் போல் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சேவை செய்வதுடன் அவர்களுக்கு தங்களை முழுமையாக்கிக் கொள்கின்ற அக்கறையும் இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது சரீர வடிவில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஏனெனில் நீங்கள் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் ஆக்குகின்றீர்கள் என உங்களை பற்றி அனைவரும் கூறுகின்றார்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள் என்பதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். புதிய உலகம் படைக்கப்படும் பொழுது அனைத்திற்கும் முதலில் உச்சி குடுமிகளாகிய பிராமணர்கள் தேவைப்படுகின்றார்கள். நீங்கள் சூத்திரர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது மாற்றம் செய்யப்படுகிறீர்கள். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் மிக பிரபல்யமானது. அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது நீங்கள் அனைவரும் குழந்தைகள் என்றும் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்றும் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றீர்கள். தங்களை பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் அனைவருமே நிச்சயமாக சகோதர சகோதரிகள். அவர்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். எனவே அவர்கள் நிச்சயமாக சகோதர சகோதரிகள். இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். புரிந்துணர்வு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். குருட்டு நம்பிக்கையும் இருக்கின்றது. அவர்கள் எவரை வழிபடுகின்றார்களோ அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அல்லது அவர் இன்னார் என்று நம்புகின்றார்கள். ஆனாலும் அவரை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் லக்ஷ்மி நாராயணனை வழிபடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி அவ்வாறு ஆகினார்கள், அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதெல்லாம் அவர்களில் எவருக்கும் தெரியாது. நேரு போன்றவர்களை அறிந்த மனிதர்களுக்கு அவரது வரலாறும் புவியியலும் கூட தெரிந்திருக்கும். அவர்களுக்கு எவராவது ஒருவரது சரிதை தெரியவில்லை என்றால் அதில் என்ன பயன் இருக்கின்றது? அவர்கள் அவர்களை வழிபடுகிறார்கள். ஆயினும் அவர்களது வாழ்க்கை சரிதையை பற்றி இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மனிதர்களின் வாழ்க்கை சரிதையை பற்றி அறிந்துள்ளார்கள். ஆனால் ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்து மறைந்த மகத்துவம் வாய்ந்தவர்களில் ஒருவரது வாழ்க்கை சரிதத்தை பற்றி ஏனும் அவர்கள் அறியாதுள்ளார்கள். சிவனை வழிபடுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவரை வழிபாடு செய்து பின்னர் அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கின்றார் என்றும் அவர் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றார் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒரு வாழ்க்கை சரிதமா? அது விவேகமானதல்ல. அவர்கள் தங்களை தாங்களே தூய்மையற்றவர்கள் என்றும் அழைக்கின்றார்கள். தூய்மையற்றவர்கள் என்ற வார்த்தை மிகவும் சரியானதாகும். தூய்மையற்றது என்றால் விக்காரமானதென்று அர்த்தமாகும். நீங்கள் பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பதால் நீங்கள் ஏன் உங்களை பிரம்மா குமார் குமாரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள்?
என உங்களால் விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் பௌதீகமான படைப்புக்கள் அல்ல, ஆனால் வாய்வழி தோன்றல்கள். பிராமணர்கள் சகோதர சகோதரிகள் ஆவர். எனவே அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தவறான பார்வையை உடையவர்களாக இருக்க முடியாது. காமம் நிறைந்த எண்ணங்களே மிக கீழ்த்தரமானவை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகுவதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகளான சகோதரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதுவும் உறுதியாக இருக்கின்றது. உலகத்தினருக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. அவர்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே அதை கூறுகின்றார்கள். ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை அந்த ஒரேயொருவரே என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். அனைவரும் அவரை கூவி அழைக்கின்றார்கள். நீங்கள் படங்களையும் காட்டியிருக்கின்றீர்கள். பிரபல சமய முக்கியஸ்தர்களும் இந்த அசரீரியான தந்தையை நம்புகின்றார்கள். அவரே ஆத்மாக்களின் அசரீரியான தந்தையாவார். அதன் பின்னர் பிரஜாபிதா பிரம்மாவே சரீர வடிவில் அனைவரினதும் தந்தை. அவர் மூலம் விரிவாக்கம் நடைபெறுகிறது. விருட்சம் தொடர்ந்தும் வளர்கின்றது. அவர்கள் தொடர்ந்து வேறு சமயங்களுக்குள் வருகின்றார்கள். ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து பற்றற்று இருக்கின்றார். அவர்கள் சரீரத்தை பார்த்து அவர் ஒரு அமெரிக்கர் என்றோ அல்லது அவர் இன்னார் என்றோ கூறுகின்றார்கள். ஆத்மாவை பற்றி அவர்கள் இவ்வாறு கூறுவதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திலேயே வசிக்கின்றார்கள். தங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே அவர்கள் அங்கே இருந்து வருகின்றார்கள். அனைவரும் மறுபிறவி எடுக்கின்றார்கள் என்றும் புதிய ஆத்மாக்களும் தொடர்ந்தும் மேலிருந்து கீழே வருகின்றார்கள் என்றும் எந்த சமயத்தவர்களுக்கும் நீங்கள் கூற முடியும். எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்களும் மனிதர்களே, இந்த உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியை பற்றியும் இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை பற்றியும் அதனை படைப்பவர் யார் என்பதை பற்றியும் இது சுழல்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கின்றது என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் மனிதர்களே. உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். தேவர்களுக்கு இது தெரியாது. மனிதர்கள் மாத்திரமே இதை கற்று பின்னர் தேவர்கள் ஆகுகின்றார்கள். தந்தையே மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர். தந்தை உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுத்து படைப்பை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். நீங்கள் குழந்தைகள் எனவும் விதையானவராக இருப்பவரே விதைகளின் தந்தை என்பதும் உங்களுக்கு தெரியும். இத்தலைகீழான விருட்சத்தை பற்றி தந்தை அறிந்திருப்பதைப் போல் நாங்களும் இதை இப்பொழுது அறிவோம். மனிதர்களால் ஒரு பொழுதும் இதை மனிதர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. எவ்வாறாயினும் தந்தை இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகும் வரை உங்களால் இங்கே வர முடியாது. ஒருவர் முழு பாடநெறியையும் பெற்று அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் எவ்வாறு அவன் அல்லது அவள் பிராமணர்களின் ஒன்று கூடலின் மத்தியில் அமர முடியும்? இதுவும் இந்திர சபை என்று அழைக்கப்படுகின்றது. இந்திரன் மழையை பொழிவதில்லை. இது இந்திர சபை என்றே அழைக்கப்படுகின்றது. நீங்களே தேவதைகளாக வேண்டியவர்கள். பல வகைப்பட்ட தேவதைகளும் நினைவு கூறப்பட்டிருக்கின்றார்கள். சில குழந்தைகளுக்கு மிக நல்லதொரு சுபாவம் இருப்பதால் கூறப்படுகின்றது, இவர் ஒரு தேவதை போன்றவர். சிலர் முக பவுடர் போன்றவற்றை பூசுவதனால் அழகானவர்கள் ஆகுகின்றார்கள். சத்திய யுகத்தில் நீங்கள் இளவரசிகளான தேவதைகள் ஆகுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானக் கடலில் நீராடி தேவதைகளாக, அதாவது தேவர்கள் ஆகுகின்றீர்கள். என்னவாக இருந்ததிலிருந்து நீங்கள் என்னவாக ஆகுகின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்றென்றும் தூய்மையானவரும் என்றென்றும்
அழகான தந்தையுமான பயணி உங்களையும் தன்னை போன்று ஆக்குவதற்கு ஓர் அவலட்சணமான சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். எனவே இப்பொழுது யாரால் உங்களை அழகாக்க முடியும்? பாபாவே உங்களை அவ்வாறு ஆக்க வேண்டும். உலகச் சக்கரம் சுழல வேண்டும். இப்பொழுது நீங்கள் அழகானவர்களாக வேண்டும். ஒரேயொரு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்ற ஞானக்கடல். அவரே ஞானக்கடலும் அன்பு கடலும் ஆவார். அந்த தந்தையை பற்றி பாடப்படும் புகழானது ஒரு லௌகீக தந்தையின் புகழாக இருக்க முடியாது. அது ஒரேயொரு எல்லையற்ற தந்தையின் புகழ் மாத்திரமே. அனைவரும் அவரை மாத்திரமே கூவி அழைக்கின்றார்கள். வந்து எங்களை அந்த புகழுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குங்கள். இப்பொழுது நீங்கள் வரிசை கிரமமாக உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப அவ்வாறு ஆகுகின்றீர்கள். கற்பதில் அனைவரும் ஒரே விதமாக இருக்க முடியாது. பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு காணப்படுகின்றது. பலரும் உங்களிடம் வருவார்கள். நிச்சயமாக நீங்கள் அவர்களை பிராமணர்கள் ஆக்க வேண்டும். சிலர் நன்றாக கற்கின்றார்கள். ஏனையோர் குறைவாகவே கற்கின்றார்கள். தங்கள் கல்வியில் மிக சிறந்தவர்களாக இருப்பவர்களால் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும். பல்வேறு கல்லூரிகள் போன்றவை கட்டப்படுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாபாவும் கூறுகின்றார், இந்த கல்லூரியில் படைப்பவரதும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியினதும் ஞானத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எவருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கல்லூரியை திறவுங்கள். தந்தை பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். அதனால் கல்லூரிகள் தொடர்ந்தும் பாரதத்திலேயே திறக்கப்படுகின்றன. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது அவை வெளிநாடுகளிலும் தொடர்ந்தும் திறக்கப்படும். பலரும் வந்து கற்கப் போகின்ற பல கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தேவைப்படுகின்றன. பின்னர் கல்வி முடிவடைந்ததும் அனைவரும் தேவ தர்மத்திற்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அதாவது அவர்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவார்கள். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றீர்கள். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் பிடிக்கவில்லை என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. இங்கு இது மனித உலகமாகும். அதுவோ தேவர்களின் உலகமாகும். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. பகலில் தேவர்கள் இருக்கின்றார்கள். இரவிலோ மனிதர்களே இருக்கின்றார்கள். அனைவரும் வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பூஜிப்பவர்களிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். சத்திய யுகத்தில் சமய நூல்கள் அல்லது பக்தி பற்றிய எந்த குறிப்புமே இல்லை. அங்கே அனைவருமே தேவர்கள். மனிதர்களோ பக்தர்கள் ஆவார்கள். மனிதர்களே பின்னர் தேவர்கள் ஆகுபவர்கள். அது தெய்வீக உலகமாகும். இதுவோ அசுர உலகம் என அழைக்கப்படுகின்றது. ராம அதாவது கடவுளின் ராஜ்யமும் ராவண ராஜ்யமும் இருக்கின்றன. முன்னர் ராவண ராஜ்யம் என்றால் என்னவென்றோ அல்லது எப்பொழுது ராவணன் வந்தான் என்றோ உங்கள் புத்தி அறிந்திருக்கவில்லை. உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இலங்கை கடலுக்கடியில் மூழ்கியது என அவர்கள் கூறுகின்றார்கள். துவாரகையை பற்றியும் அவர்கள் அவ்வாறே கூறுகின்றார்கள். இந்த முழு இலங்கையும் மூழ்கப் போகின்றது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். உலகம் முழுவதுமே எல்லையற்ற இலங்கை தீவு ஆகும். அவை அனைத்தும் மூழ்கி எங்கும் நீரே சூழ்ந்திருக்கும். எவ்வாறாயினும் ஸ்வர்க்கம் மூழ்குவதில்லை. அங்கே அபரிமிதமான செல்வம் இருந்தது. சோம்நாதர் ஆலயத்திலிருந்து மாத்திரம் முஸ்லிம்கள் ஏராளமான செல்வத்தை கொள்ளையடித்ததாக தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இப்பொழுது அங்கே எதுவுமே இல்லாதிருப்பதை பாருங்கள். பாரதத்தில் அதிகளவு செல்வம் இருந்தது. பாரதமே ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் அதை ஸ்வர்க்கமென அழைப்பீர்களா?
அது இப்பொழுது நரகமாகும். பின்னர் அது ஸ்வர்க்கமாகும். ஸ்வர்க்கத்தை படைப்பவர் யார்? நரகத்தை படைப்பவர் யார்? இப்பொழுது உங்களுக்கு இது தெரியும். ராவண ராஜ்யம் எவ்வளவு காலத்திற்கு தொடர்கின்றது என்றும் காட்டப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யத்தில் பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ராமராஜ்யத்தில், கடவுளின் ராஜ்யத்தில் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் மாத்திரமே இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் கற்கின்றீர்கள். இக்கல்வி வேறு எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. அம்மக்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள். ராமராஜ்யம் சத்திய யுகத்தில் இருக்கின்றது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறேன். பின்னர் நீங்கள் தகுதியற்றவர்கள் ஆகுகிறீர்கள். ஏன் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகுகிறீர்கள். தேவர்களின் தகுதி வாய்ந்த தன்மையின் புகழும் உங்களின் தகுதியற்ற தன்மையும் நினைவு கூறப்படுகின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த பொழுது அது புதிய உலகமாக இருந்தது. அப்பொழுது மிக சொற்ப மனிதர்களே இருந்தார்கள். நீங்கள் மாத்திரமே உலகம் முழுவதற்கும் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகுகிறீர்கள். நீங்கள் இல்லங்களையும் குடும்பங்களையும் பிரிக்கின்றீர்கள் என்று அம்மக்கள் கூறுகின்றார்கள். பின்னர் அவர்களே வந்து இந்த கல்வியை பெறுகிறார்கள். இங்கே வரும்பொழுது இந்த ஞானம் மிகவும் நல்லது என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அனைத்தினதும் அர்த்தத்தையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உங்களை சகோதர சகோதரிகளாக கருதாமல் எவ்வாறு தூய்மை இருக்க முடியும்? அனைத்தும் தூய்மையிலேயே தங்கியுள்ளது. மிகவும் சீரழிந்ததும் தூய்மையற்றதுமான தூய்மையற்ற பூமிக்குள் தந்தை வருகின்றார். அவர்களது உணவும் பானமும் கூட தூய்மையற்றே இருக்கின்றன. தந்தை கூறுகின்றார், பல பிறவிகளை கடந்து வந்து அதன் இறுதி பிறவியில் இருப்பவரின் சரீரத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். இவர் 84 பிறவிகளை பெறுகின்றார். இறுதியாக இருந்தவர் முதலாமவர் ஆகுகிறார். பின்னர் முதலாமவராக இருந்தவர் இறுதி இலக்கம் ஆகுகிறார். ஒருவரை பற்றியே இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் வம்சம் உருவாக்கப்பட உள்ளது. நீங்கள் தொடர்ந்தும் எவ்வளவுக்கு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு மக்கள் உங்களிடம் வருவார்கள். இது இன்னமும் ஒரு மிக சிறிய விருட்சமாகவே இருக்கின்றது. அது பல புயல்களையும் அனுபவம் செய்கிறது. சத்திய யுகத்தில் புயல்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. புதிய ஆத்மாக்கள் தொடர்ந்தும் மேலே இருந்து கீழே வருகிறார்கள். இங்கே அவர்கள் புயல்களை அனுபவம் செய்தவுடன் வீழ்ச்சி அடைகிறார்கள். அங்கே மாயையின் புயல்களே இல்லை. இங்கே வெறுமனே அமர்ந்திருக்கும் பொழுது மக்கள் மரணிக்கிறார்கள். மாயையுடனான உங்கள் யுத்தமும் உள்ளது. அவளும் உங்களை துன்புறுத்துகிறாள். இது சத்திய யுகத்தில் இடம்பெறாது. வேறு எந்த சமயத்திலும் இவ்விஷயங்களில் எதுவும் இடம்பெறுவதில்லை. ராமராஜ்யத்தை பற்றியும் ராவண ராஜ்யத்தை பற்றியும் வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு மக்கள் சென்றாலும் அங்கே வாழ்தல் மரணித்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்றும் அவரிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்றும் கூறுகிறீர்கள். இந்த ஆஸ்தியை பெறும்பொழுது நீங்கள் வீழ்ச்சி அடைவீர்களானால் அப்பொழுது ஆஸ்தியும் முடிவடைந்துவிடும். நீங்கள் அன்னத்திலிருந்து நாரையாக மாறுகிறீர்கள். எவ்வாறாயினும் தந்தை கருணை நிறைந்தவர் ஆகையால் அவர் தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சிலர் மீண்டும் மேலேறுகிறார்கள். ஸ்திரமாக இருப்பவர்கள் அனுமானாகிய மகாவீரர் என கூறப்படுகிறார்கள்.
நீங்கள் மகாவீரர்களும் மகாவீரிணிகளும் ஆவீர்கள். அது வரிசை கிரமமாகவே இருக்கிறது. அனைவரிலும் உறுதியானவர்கள் மகாவீரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆதிதேவரும் மகாவீரர் என அழைக்கப்படுகிறார். அவரிலிருந்தே பின்னர் உலகை ஆட்சி செய்கின்ற இந்த மகாவீரர்கள் பிறப்பெடுக்கிறார்கள். ராவணனை வெற்றி கொள்வதற்காக நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சி செய்கிறீர்கள். ராவணனே 5 விகாரங்களும் ஆவான். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். தந்தை இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ள பூட்டை திறக்கின்றார். பின்னர் பூட்டுக்கள் முழுமையாக பூட்டப்பட்டுவிடும். இங்கேயும் சிலரது பூட்டுக்கள் திறக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் சென்று சேவை செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், சென்று சேவை செய்யுங்கள். சாக்கடையில் வீழ்ந்துள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுங்கள். நீங்கள் சாக்கடைக்குள் விழுந்து விடுவதாக இருக்கக்கூடாது. நீங்களும் அதற்குள்ளே இருந்து வெளிவந்து மற்றவர்களையும் அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். நச்சு ஆற்றிலே எல்லையற்ற துன்பம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற சந்தோஷம் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷத்தை கொடுப்பவரை பற்றிய புகழ் பாடப்படுகிறது. துன்பத்தை கொடுக்கின்ற ராவனை பற்றி ஏதேனும் புகழ் இருக்கிறதா? ராவணன் அசுரன் என்றே அழைக்கப்படுகிறான். தந்தை கூறுகிறார், நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே அளவிட முடியாத சந்தோஷத்தை பெறுவதற்கு வந்துள்ளீர்கள். உங்களுக்கு அத்தகைய அளவிட முடியாத சந்தோஷம் கிடைக்கிறது. எனவே உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். தராதரங்கள் வரிசை கிரமமானவை. ஒவ்வொரு நடிகருடைய தராதரமும் வேறுபட்டது. கடவுள் அனைவரிலும் இருக்க முடியாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக உங்களுக்கு தந்தையையும் படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றியும் தெரியும். நீங்கள் கற்பதற்கேற்ப வரிசை கிரமமாக புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. இது எல்லையற்றதொரு கல்வியாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இதில் பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாளேனும் நீங்கள் இக்கல்வியை தவறவிடக் கூடாது. நாங்கள் மாணவர்கள். தந்தையாகிய கடவுளே எங்களுக்கு கற்பிப்பவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இந்த போதை இருக்க வேண்டும். கடவுள் பேசுகிறார். அவர்கள் பெயரை மாத்திரமே மாற்றி ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை புகுத்தி உள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளுக்கு அடுத்த நிலையில் உள்ளதால் அவர்கள் தவறுதலாக அவற்றை கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாசகங்கள் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். தந்தை ஸ்தாபிக்கும் ஸ்வர்க்கத்தில் அவர் முதல் இலக்கத்துக்குரியவர். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கும் தொடர்ந்தும் நன்மை செய்கிறீர்கள். அத்தகையவர்கள் சேவை செய்யாதுவிட்டால் ஒரு பொழுதும் சந்தோஷத்தை உணரமாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்திலும் யோகத்திலும் உறுதியானவர்கள் ஆகும் பொழுது ஜீனிகள் போல வேலை செய்வீர்கள். பின்னர் நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற பொழுதுபோக்கை வளர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் மரணம் வரும் முன்னர் சித்தி அடைய வேண்டும். நீங்கள் பெருமளவு சேவை செய்ய வேண்டும். இறுதியில் பெரும் யுத்தங்கள் பல இடம்பெறும். இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர்.
தாரணைக்கான சாராம்சம் 1. இறுதியாக இருப்பவரிலிருந்து முதலாமவர் ஆகுவதற்கு ஒரு மகா வீரரைப் போல் முயற்சி செய்யுங்கள். மாயையின் புயல்களில் தளம்பல் அடையாதீர்கள். தந்தையைப் போல் கருணை மிக்கவராகி மனிதர்களின் புத்தியிலுள்ள பூட்டை திறக்கும் சேவையை செய்யுங்கள். 2. தினமும் ஞானக்கடலில் நீராடி தேவதைகள் ஆகுங்கள். இக்கல்வியை ஒரு நாளேனும் தவறவிடாதீர்கள். நீங்கள் இறை மாணவர்கள் என்கின்ற போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முதிர்ச்சியின் இறைவனாக அல்லது இறைவியாக முதிர்ச்சி எனும் தெய்வீக குணத்தால் முழுமையான மதிப்பெண்களை சேகரிப்பீர்களாக. தற்சமயம் முதிர்ச்சி என்ற தெய்வீக குணத்திற்கான தேவை அதிகளவில் உள்ளது. ஏனென்றால் மனிதர்கள் அதிகளவில் பேசுகின்ற பழக்கத்தை விருத்தி செய்து தமது மனங்களில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதை பேசுகிறார்கள். ஒருவர் சிறிதளவு நல்ல பணியை செய்துவிட்டு அதை பற்றி பேசுவாராக இருந்தால் அதன் பலன் அரைவாசி ஆகிவிடுகிறது. அவர்கள் அரைவாசியை மட்டுமே சேகரிப்பார்கள். ஆனால் முதிர்ச்சியுடன் இருந்து அதை பற்றி பேசாதவர்கள் முழுமையாக சேகரிப்பார்கள். ஆகவே முதிர்ச்சியின் இறைவன் அல்லது இறைவியாகி உங்களின் முழுமையான மதிப்பெண்களை சேகரியுங்கள். அதை பற்றி பேசுவதன் மூலம் உங்களின் மதிப்பெண்கள் குறைந்துவிடும். ஸ்லோகம். புள்ளி ரூபத்தில் ஸ்திரமடையுங்கள். உங்களால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓம் சாந்தி.